ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த சண்டையே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுல அந்த ரீஜன்ஸ்ல இந்து மதம் பரவி இருந்தது அப்படிங்கிறத அறிய முடியுது. இந்தியாவை விட அதிகமான சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல குறிப்பா கம்போடியால இருக்கு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹிந்து காலனி எப்போது தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியது, அதற்கான வரலாற்று காரணங்கள்லாம் என்ன, அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத இந்த நூல் சொல்லிட்டே போகுது. ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை ஒட்டி தான் இந்த சண்டையே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த அளவுல அந்த ரீஜன்ஸ்ல இந்து மதம் பரவி இருந்தது அப்படிங்கிறத அறிய முடியுது. இந்த ஆசிரியர் புத்தகத்துடைய பிற்பகுதியில இந்த ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கல்வெட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரோ இது மொத்தமாகவும் ஆசிரியர் மொத்தமா தொகுத்து வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. இது மொத்தமாக இந்த ஒரு நூலை படிக்கும் போது தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக கம்போடியா நாட்டுல எப்படி இந்து மதம் பரவியது, இங்க எப்படி சாம்ராஜ்யங்கள் இந்து மயமான சாம்ராஜ்யங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே சோழர்களால் அங்கே சைவ மதம் பரவியது, இந்து மதம் பரவியது என்பது உண்மை. ஆனால் சோழர்கள் செல்வதற்கு முன்பாகவே அங்கே இந்து மதம் இருந்தது. அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷனா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூலை வந்து நீங்க தாராளமாக படிக்கலாம்.